friends, welcome to Madras Samayal. சாயங்கால நேரத்துல சுட சுட டீயோட முட்டை போண்டா சாப்பிடுவோம் அப்படி இல்லனா உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிடுவோம். ஆனா நம்ம இன்னைக்கு இது ரெண்டையும் ஃபியூஷன் பண்ணி நல்ல காரசாரமான முட்டை மசால் போண்டா செய்ய போறோம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிம்ல தான் வச்சிருக்கேன். எண்ணெய் இன்னும் சூடாகல. இப்போ இதுல ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணையும் நல்லா இடிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை ரொம்ப சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அது அப்புறமா மசாலாக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய் தூள். நான் 3/4 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம்ல தான் இருக்கு. நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே பாதி வெங்காயம் அதை ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை அதையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா மசாலா ரெடி ஆகிரும். அவ்வளோதான். காரசாரமாக மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம முட்டையை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம பாதியாக கட் பண்ணி வச்சிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் பிரியாமல் அழகாக அப்படியே நிற்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். அந்த மசாலாவோட அந்த முட்டை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா முட்டை மேலேயும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம போண்டாக்கு மாவு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் நான் 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூடவே 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக கலந்து வைக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய மாவு கோட் ஆகாது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முட்டையும் மசாலாவும் அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வச்சுட்டு நல்லா கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா பைண்ட் ஆகிரும். இப்போது எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் இருக்க வேண்டாம். சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். அது நம்ம உள்ளே சேர்க்கும் போது அந்த மாதிரி வரும்ல, அது கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறமா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், போண்டாலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா! சுட சுட டீயும் போண்டாவும் சூப்பரான காம்பினேஷன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மசாலா முட்டை எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. அப்படியே டீயோட அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.